எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்யறாங்க. இது வந்துட்டு நேச்சுரல் ஆயிட்டு தான் செஞ்சு எடுத்திருக்கு. வினிகர் ஆட் பண்ணல. அதே மாதிரி ரெடிமேடா கிடைக்கிற பிக்கிள் பவுடரும் ஆட் பண்ணி கொடுக்கல. preservative சேர்க்காததுனால ஒரு வாரம் வரைக்கும் நீங்க இது ஃப்ரெஷ்ஷா வெளியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. முடியறது வரைக்கும் யூஸ் பண்ணிடலாம். எப்படி பண்றேன்னு பார்க்கலாம். பாருங்க, 1 கிலோ மாங்காய் நான் இங்கே எடுத்திருக்கு. அது வந்துட்டு இதே மாதிரி ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த ஊறுகாய்க்கு நல்ல டேஸ்டாக இருக்கும். இதே மாதிரி மாங்காய் நீளமாக கட் பண்ணி அதுக்கப்புறம் க்ரோஸாக வச்சுட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸில் புளிப்பான மாங்காய் தான். ரொம்ப அதிகமாக புளிப்பு இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்கிற மாங்காய் எடுத்துருச்சுன்னா நான் இதில் உப்பு போடுற அளவு சொல்லியிருக்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாங்காய் எடுக்கிறதுக்கும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா மாங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இப்போ வந்து அதுக்குள்ளே ஒரு 1/4 கப்பு பூண்டு, அது வந்துட்டு அந்த மாங்காயோட சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி இருக்கு. 1/4 கப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 இல்லை 5 பச்சை மிளகாய், அதுவும் வந்து ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா வேணால் அதிகமாக போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன். காரமாக இருக்கிற மிளகாத்தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அளவு மாற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறமா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்தது வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன். இது வந்து அதிகமாக போட வேண்டாம், கசப்பாகும். இது வந்து அப்படியே போடக்கூடாது. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு கல்லில் வச்சு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் தான் நம்ம இதில் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரெடிமேட் பவுடர் போட்டால் டேஸ்ட் இருக்காது. இதே மாதிரி வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பவுடருமே இதே மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றா போடாதீங்க. இப்போ இது தாளிச்சிக்கலாம். பாருங்க, 150 ml நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு, கடுகு ஃபுல்லாக வெடிச்சதுக்கப்புறம் இது இப்போ நம்ம இந்த பவுடருக்கு மேலே ஊற்ற போகிறாங்க. ஊற்றும் போது பார்த்துக்கோங்க, ஒன்றா ஊற்ற வேண்டாம். ஒரு ஸ்பூனாக எடுத்து இதே மாதிரி அந்த பவுடர் கொஞ்சம் அந்த ஃப்ரையான பவுடர் வந்து தள்ளி விட்டு கீழே இருக்கிறதெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அந்த சூடாக இருக்கிற கொதிக்கிற ஆயில் தான். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயில் அப்படியே எடுத்துட்டு ஸ்பூனில் இதே மாதிரி எல்லா பவுடர்லும் படுற மாதிரி இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்னொரு ஸ்பூன் வச்சுட்டு மேலே ஃப்ரை ஆனது தள்ளி விட்டுக்கோங்க. உப்பு இருக்குது. உப்பும் இந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த டேஸ்ட்டு நீங்கள் இது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லா பவுடருமே ஃப்ரை ஆகணும், பச்சையாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட எல்லா பவுடருமே ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உள்ள ஏதாவது இருந்துச்சுன்னு இதே மாதிரி தட்டி விட்டு பாருங்கள். அதுவும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றி இருக்கு. இப்போ இது வந்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் உப்பு செக் பண்ண தெரியாது. இது ஒரு நாள் வச்சுக்கோங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த மாங்காயோட புளிப்பு, நம்ம போட்ட உப்பு எல்லாமே பேலன்ஸ் ஆகி மறுபடியும் உப்பு வேணுன்னா அப்புறமா போட்டு கொடுத்துடலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா அமர்த்தி வச்சுக்கோங்க. உடனே சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு நாளைக்கு நல்லா மூடி வைக்க போகிறேன். நீங்கள் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம். இப்போ நான் ஈவினிங் தான் செஞ்சுருக்கு. காலையில் பார்க்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாங்காய்க்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம போட்ட ஆயில் எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல கரெக்டான பாகத்துக்கு ஊறுகாய் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து இன்ஸ்டன்ட் ஊறுகாய், அப்போவே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்ம மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொடுத்துருக்கு. இது நீங்கள் உடனே சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். எல்லா ஊறுகாய் மாதிரி ஒரு வாரம் வச்சு வெயிட் பண்ணி கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதில் இப்போவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக அப்போவே சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வெளியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம விnegar எதுவுமே ஆட் பண்ணல. அதனால
வெளியே வச்சுருந்தா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப டேஸ்டியான இந்த ஊறுகாயோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.